இது போல தவம் செய்து நம்ம கண்ணில் இருக்கிற ஒளி பெருகி நம்முடைய மும்மல வினை திரைகள் 7 திரைகள் விலகி நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்ம ஜோதி இறைவனை நம்ம பார்க்கணுன்றது தான் இந்த பிறப்புடைய நோக்கம். அதுதான் ஆன்மலாபம், பேரின்ப பெருவாழ்வு, ஜீவகாருண்யம், இதுதான் சன்மார்க்கம் இப்படின்னா சொல்லியிருப்பாங்க. குழந்தைக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக வச்சுட்டு போயிருக்கார் வள்ளல் பெருமான். இதுக்கு புரியாம நிறைய பேர் ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்தை பிடிச்சிக்கிட்டு படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதவன் ஏட்டை கெடுத்தான்ற மாதிரி ஒவ்வொரு கருத்தை பிடிச்சிட்டு வள்ளலார் அதை சொன்னார் இதை சொன்னார் குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க குழம்புறதெல்லாம் மற்றவங்களையும் குழப்பிட்டு நாசமாக போயிட்டு இருக்கிறாங்க. சிந்திக்கணும், அறிவுபூர்வமாக சிந்திக்கணும். அதை தான் வள்ளல் பெருமான் கடவுள் உண்மை யார் என்று தெரியாதனால் வந்த போச்சல் குழப்பம். கடவுள் யாரு? எல்லா வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், ஞானிகள், மகான்கள் பல பேரில் பல உருவங்களில் எந்த மாதிரி காட்டினாலும் ஒரே இறைவன் தான். எல்லாத்துலேயும் எல்லாரும் இறைவனை ஜோதி வடிவாக தான் வணங்கியிருக்கிறாங்க. பைபிளில் தேவன் ஒளியாக இருக்கிறாருன்னு தான் சொல்லியிருக்காங்க. குரானில் நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் ஒளியாக தான் காட்சி கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நாயன்மார்கள், ஆழ்வார்